விஜய் வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு, "சொல்லுங்க தாத்தா, காவேரி வந்து இந்த உலகத்த விட்டு உண்மையிலேயே போயிட்டாளா தாத்தா ஆக்சிடென்ட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. "ஆமாப்பா, காவேரி தான் இந்த உலகத்த விட்டு போயிட்டாளே! ஆக்சிடென்ட் ஆகும்போது நீ மட்டும் தானப்பா பொழச்ச. அவ தான் இல்லையேப்பா. அதுக்கப்புறமா உங்க குடும்பமும் வந்து ஊரோட போயிட்டாங்கப்பா" அப்படின்னு. "நான் உங்களுக்கு உனக்கு தான் தெரியுமேப்பா நாங்க எல்லாத்தையும் சொன்னதுன்னோனே." அப்படியே பார்த்துட்டே இருக்காரு தாத்தா. "நான் இப்போ ஒரு உண்மைய தெரிஞ்சுன்னு தாத்தா வந்திருக்கேன். உண்மைய சொல்லுங்க தாத்தான்னோனே." "அதான் தாத்தாவே சொல்றாருல்ல, அப்புறம் என்ன விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. "சித்தப்பா நான் உங்ககிட்ட கேட்கல" அப்படின்னோனே, "தாத்தா என் முகத்த பார்த்து சொல்லுங்க" அப்படின்னோனே, அதிர்ச்சியா தாத்தா பார்க்குறாரு. "ஆமாப்பா, காவேரி இந்த உலகத்துல இல்லப்பா" அப்படின்னு சொன்னோனே, "அப்ப இது யார் தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அத பார்த்தோனே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியா தாத்தா பார்க்குறாரு. "சொல்லுங்க தாத்தா இது யாரு?" அப்படின்னோனே, அது வந்து விஜய், "எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு தாத்தா. காவேரி நான் பார்த்தேன் தாத்தா. வேற கிளாஸ் மிஸ்ஸுன்னு வந்து காவேரி சொல்லிட்டுருக்கால்ல நம்ம வீட்ல, அது வேற யாருமே இல்ல தாத்தா. எல்லாம் காவேரி தான் தாத்தா. காவேரி தான் கிளாஸ் மிஸ்ஸா வந்திருக்கா நம்ம அம்முக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு தாத்தா. உண்மைய சொல்லுங்க தாத்தா. என்ன நடந்தது? எதுக்காக வந்து காவேரி வந்து உயிரோட இருக்கிறத என்கிட்ட மறைச்சிங்க சொல்லுங்க" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அதிர்ச்சியா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அது வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து அவங்க சித்தப்பாவும் சொல்ல வராங்க. "நீங்க அமைதியா இருக்கீங்க. அமைதியா இருங்க. உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. என் தாத்தா கிட்ட தான் கேட்குறேன். தாத்தா என் முகத்த பார்த்து சொல்லுங்க தாத்தா. உண்மை எதுன்னு சொல்லுங்க" அப்படின்னோனே, "என்ன மன்னிச்சிடு விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உண்மையிலேயே வந்து காவேரி உயிரோட தான்ப்பா இருக்கா. அவ இந்த உலகத்த விட்டு போலப்பா" அப்படின்னோன, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாரு. விஜய் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "அப்ப ஏன் தாத்தா என்கிட்ட பொய் சொன்னீங்க? ஏன் காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஏன் பொய் சொன்னீங்க? எதுக்காக இப்படி என்ன தவிக்க விட்டீங்க? இது என்னையும் என் புள்ளையும் ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த எல்லாரும் எனக்கு பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழறாரு. "விஜய் ஒரு நிமிஷம் இருப்பா. நான் எதுக்காக பண்ணேன்னு சொல்லிடுறேன்ப்பா. இவ்ளோ பெரிய விஷயத்த நான் மறைக்கணும்னு எண்ணம் இல்லப்பா. ஆனா நீ இருந்த நிலைமை அப்படிப்பா. அந்த நிலைமையில உன்ன பார்த்தோன்னே எங்களால தாங்கிக்கவே முடியலப்பா. உன் பாட்டியால சுத்தமா தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதியோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோனே, நாங்க ரொம்ப துடிச்சு போயிட்டோம்ப்பா. இதுக்கப்புறமா உன்ன பார்த்துக்கணும், உன்ன பாதுகாக்கணும், உன்னை வந்து அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து வந்து காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான்ப்பா எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான்ப்பா நாங்க இந்த பொய்ய சொன்னோம். காவேரி இந்த உலகத்துல இல்லன்னு சொல்லிட்டு உன்கிட்ட நாங்க சொன்னதுக்கு காரணம் அதான்ப்பா. குழந்தையும் உங்ககிட்டேருந்து பிரிச்சதுக்கு காரணம் அதான்ப்பா. உன்னையும் குழந்தையும் பாதுகாக்கணும். உனக்கும் உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான்ப்பா காவேரி குடும்பத்தையும் உன்கிட்டேருந்து பிரிச்சோம். இதுதான்ப்பா காரணம் அப்படின்றாரு. அப்படியே பார்த்துட்டு விஜய் முறைக்கிறாரு. "விஜய், நீ இந்த மாரி கோவப்படக்கூடாதுப்பா. தாத்தா உன் நல்லதுக்கு தானே செஞ்சிருக்காரு. இங்க பாருப்பா, உனக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்த நாங்க மறைச்சு வச்சிருந்தோம். என்ன காரணம்னா, நீயும் உன் புள்ளையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து நீ விலகி இருந்தா தான் நல்லா இருப்ப. நீ ஏன் சொல்லு, இந்த 5 வருஷமா நீ எவ்வளோ நிம்மதியா இருக்க. குழந்தைய வச்சுக்கின்னு எவ்வளோ வந்து நிம்மதியா இருந்து வாழ்ந்துட்டுருக்க. இந்நேரம் அவங்க கூட இருந்தீன்னா உன்னால நிம்மதியா இருந்திருக்க முடியுமா? இல்ல குழந்தையா தான் நிம்மதியா இருந்திருக்குமா? அவன் அந்த பசுபதி உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டான். அது மட்டும் கிடையாது, நீயும் உன் குழந்தையும் நிம்மதியா இருந்திருக்கவே முடியாதுப்பா. ஒரு நிமிஷம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை உனக்கு எதுக்குப்பா? அதனால தான்ப்பா நல்லது செஞ்சோம் நாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதான்ப்பா. நீ உன் நல்லதுக்காக மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லுவாங்க. சித்தி வந்து, "இங்க பாரு விஜய், நீ இப்போ ரொம்ப கோவமா இருக்க. எனக்கு புரியுது. ஆனா உன் நல்லதுக்கு செஞ்ச விஷயம், இந்த அம்மா உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? இப்போ வரைக்கும் காவேரியோட குடும்பம் படாம இருக்கிறதால தான் கண்ல நீ நல்லா இருக்க விஜய். இங்க பாரு உன் குழந்தையும் நிம்மதியா இருக்கா. இதுக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் வந்து உன்னை பிரிச்சது தான்ப்பா காவேரி கிட்டேருந்து. உண்மையிலே அம்மா உனக்கு நல்லது தான்ப்பா செஞ்சுருக்காங்க. பாட்டி கெடுதல் செய்வாங்களாப்பா உனக்கு? பாட்டியும் தாத்தாவும் மேலே உயிரே வச்சுருக்காங்க. அவங்க போய் உனக்கு கெடுதல் செய்வாங்களா? அதனால் கோவப்படாத விஜய். இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா காவேரி பத்தி யோசிக்காத. அவ எப்படியாவது போட்டும்" அப்படின்னோனே, "நிறுத்துறீங்களா சித்தி?" அப்படின்றாரு. அத கேட்டு அவங்க சித்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் நீங்க? 5 வருஷமா நான் நிம்மதியா இருக்கேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? நான் நிம்மதியா இருக்கேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? என் காவேரி இழந்துட்டு நானும் என் பொண்ணும் எப்படி கஷ்டப்படுறோம்னு தெரியுமா? தாய் இல்லாம அவ தவிக்கிற ஒவ்வொரு தவிப்பும் அதுக்கு காரணம் நீங்க தான். பொண்டாட்டி இல்லாம நான் படுற கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என் காவேரி இல்லாம என் வாழ்க்கையே சூனியமா இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் என் பொண்டாட்டி நினச்சு அழுதுட்டுருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல கத்துறாரு.